ஓசூர் நீதிமன்றத்திற்கு 5 கை துப்பாக்கிகளுடன் வந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிகளுடன் வந்தவர்கள் யார்? போலீசாரின் பரபரப்புக்கு காரணம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கௌதாசபுரம் பகுதியில் உள்ள மதுபான கடை அருகே இளைஞர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது குறித்து பாகலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் கர்நாடக மாநிலம் சூலகுண்டா காலனியைச் சேர்ந்த ரேவந்த்குமார் என்பது தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ரேவண்ணா என்ற ரோஹித்குமாரை கைது செய்தனர். விசாரணையில் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலை வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ரேவந்த்குமாரை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ரேவண்ணா மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரேவண்ணா மற்றும் 4 பேர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் ஓசூர் நீதிமன்றத்திற்கு கையெழுத்திட அவர்கள் அனைவரும் காரில் வந்தனர். ரேவண்ணா ஒரு காரில் வர அவரது பாதுகாப்பிற்கு தனியார் செக்யூரிட்டி ஊழியர்கள் 5 பேர் கொண்ட மற்றொரு காரும் வந்தது. செக்யூரிட்டி பணியாளர்கள் கார் ஓசூர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தவுடன் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பாகலூர் காவல் ஆய்வாளர் பிரகாஷ், உதவி ஆய்வாளர் பிரபாகர் ஆகியோர் காரை சோதனை செய்தனர். அப்போது காருக்குள் 5 கைத்துப்பாக்கிகள் இருந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்தனர். துப்பாக்கிகளுடன் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்த அவர்களை போலீசார் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் வந்த கார்கள் மற்றும் துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த எஸ்பி தங்கதுரை தீவிர விசாரணை நடத்தினார். ஜாமீனில் விடுதலையாகி கையெழுத்திட வந்த ரேவண்ணா உட்பட 5 பேரும் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்த 5 செக்யூரிட்டிகளையும் ஓசூர் நகர போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனியார் நிறுவன செக்யூரிட்டிகளின் துப்பாக்கிகளுக்கு கர்நாடக மாநில அரசின் உரிமம் வாங்கப்பட்டுள்ளது. அதை அவர்கள் கர்நாடக மாநிலத்திற்குள் மட்டுமே பயன்படுத்தி இருக்க வேண்டும். உரிய அனுமதி பெறாமல் தமிழக நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிகளை கொண்டு வந்தது தவறு என்பதால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.